நந்தி எஃப்ஐஆர் போடுற கணக்கில் பூராமே ஆதார் கார்டு ரேஷன் கார்டில் அப்படியே எஃப்ஐஆர் ஆகிக்கிட்டே இருக்கும். கடவுள் போட்ட கணக்கு மானிட பிறவி ஒரு பிட்டு எங்கேயும் நவள முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன் அப்படியே வாசித்து கொண்டே போவான், அப்படியே வாசிப்பான், வாசிச்சுட்டே ஓடுவான். பாப்போமான்னு உட்காந்துருக்கான். பாப்போமுடா அப்படின்ட்டார் ஐயா. சொல்லிட்டாரு பாப்போமா அப்படிங்க. நான் பாப்போமாடா அப்படின்ட்டாரு. நீதி அரசர் கணக்கு போடுறாரு. இவர்கிட்ட ஒரு பிட்டு தப்ப முடியாது, புரியுதா? ஜட்ஜி கணக்கு எழுதிட்டார், வீட்டில் உட்காந்து எழுதிட்டார். கொடியை தூக்கி ஆட்டுதான்ல, அந்த கொடி அவன் ஆதார கார்டு ரேஷன் கார்டை அவன் குடும்பத்தார் வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டார். அப்போ வாரிசு வரைக்கும், குடும்ப வாரிசு வரைக்கும் தூக்குவார். 7 செம்மத்து சேட்டை, மன்னராட்சியிலேருந்தே சேட்டை. இந்த செம்மத்தில் போட்டு கொடியை தூக்குடான்னு விட்டுட்டார். அந்த கொடி மன்னராட்சியிலேருந்து தூக்கணும் போல இப்போ வரைக்கும் அந்த கொடியை தூக்கிட்டு ஆட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு தேய்ச்சி ஏழே கண்டார வலிமையை கேடுக்கக்கூடா. பொண்டாட்டிமார்கள் திணிக்க அந்த கொடியை திணிக்க வேண்டிய இடத்துல திணிச்சு பறக்க விட்டு பூமியை பாழாக்குதான். ஏண்டா வித்தோட்டமாக இடம் கிடக்குன்னு நினச்சியா? வித்தோட்டமாக போய் கிடக்குன்னு நினச்சியா? எல்லா இடமும் உனக்கு படுத்து உருண்டு எஞ்சி போகிறதுக்கு உனக்கு என்னடான்னு கேட்காரு. அதுக்கு தான் சொல்லுவார், 7 ஜெபத்துக்கு முன்னாடி சத்தியவாக்கு வாங்கினா இப்போ கிடக்கான். டெல்லியிலும் தமிழ்நாடு உலக நாடு கிடக்கான். அப்படியே புடுக்களையும் குண்டிலையும் அப்படி சாணம் வச்சு விடணும்டா அப்படின்ட்டார். புரியுதா? எப்பொழுதும் வானரப்பட கையில் கம்பி பழுக்குதான் இருக்கும். ரன்னிங்கில் ரோட்டு காட்டில் திருக்காட்டுகளில் போய்கிட்டே இருப்பான். தப்பு இருந்துச்சா அப்படியே சூடு முன்னும் மீண்டுமா அப்படி சுருன்னு இழுத்து அப்படியே தள்ளி விட்டு போய்கிட்டே இருப்பான். அப்போ ஆதார கார்டு அப்போ சிட்டி கிராமம் எப்படி நடுங்க விடுவார். இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படி ஓடுது ஆடுது அந்த மாதிரி பிடிப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா.